மங்களபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த அழகான கிராமத்துல மாயாவும் மோகனும் அவங்களோட பாட்டி கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. மாயாவுக்கும் மோகனுக்கும் அம்மா அப்பா கிடையாது. தன்னோட பாட்டியோட கவனிப்புல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. மாயா அப்புறம் மோகன் இவங்க ரெண்டு பேரோட பாட்டி பேரு செண்பகம். இந்த பாட்டிக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே பிடிக்காது. எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. மாயாவும் மோகனும் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருந்தாங்க. படிக்கிறதுனா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அட என் செல்ல தம்பி மோகன், உனக்கு விஷயமே தெரியாது. நம்ம பாட்டிக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறதே பிடிக்கல. நம்ம லேட்டா வர்றது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அடிப்பாங்க. இன்னைக்கு என்ன செய்ய காத்துட்டு இருக்காங்களோ தெரியல. வாடா சீக்கிரம் போலாம். ஏ மாயா, வீட்டுல இவ்வளவு வேலை கிடக்குது. எங்க அக்காவும் தம்பியும் ஆடி ஆடி நடந்து வரீங்க? என்ன திருப்பியும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துறீங்களா? நான் தான் உங்களை பள்ளிக்கூடம் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. போங்க, ஆள் ஆளுக்கு நிறைய வேலை கிடக்குது. உங்க வேலையை போய் முதல்ல போய் பாருங்க. அவங்களோட பாட்டி இப்படி சொன்ன உடனே மாயாவும் மோகனும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. பாட்டி, நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டோம். நான் வீட்ல இருந்தே படிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க பாட்டி. பாட்டி, நீங்க திட்டாதீங்க. நீங்க சொல்ற எல்லா வேலையும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மாயா தன்னோட புத்தகத்தை எடுத்து படிக்கலான்னு உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் கூட ஆகல. அப்போ என்னாச்சு தெரியுமா? அவங்களுடைய பாட்டி காட்டுல இருந்து வேகமா விறகு வெட்டிட்டு கோவமா வந்தாங்க. ஏய் மாயா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் திருப்பியும் உன்னோட புத்தகத்தை எடுத்து படிக்கிறியா? உன்னை நான் என்ன செய்யறேன் பாரு. ஒழுங்கு மரியாதைய வந்து நான் வெட்டிட்டு வந்த விறகெல்லாம் எடுத்துக்கொண்டு உன் தம்பி கிட்ட கொடு. இனிமே என்னாலாம் காட்டுக்கு போக முடியாது மாயா. நீயே நாளைக்கு விறகு வெட்ட காட்டுக்கு போயிட்டு வா. அதான் உனக்கு தண்டனை. இப்படி பேசினதை கேட்ட உடனே மாயாக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவளே ஒரு கோடாரி எடுத்துட்டு மறுநாள் காட்டுக்கு அவளே மரம் வெட்ட போனா. எங்க போய் மரம் வெட்டணும்னு கூட தெரியாது. சின்ன பொண்ணான அவளுக்கு காட்டுக்குள்ள தனியா நடந்து போக வேற பயமா இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப கவலையோட நடந்து போயிட்டு இருந்தா. அப்போ காட்டுல ஒரு வித்தியாசமான ஒரு பகுதிக்கு அவ வந்து சேர்ந்தா. அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இது எவ்வளவு அழகா இருக்கு. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, என்னாச்சு? இவ்வளவு மின்னல் வருது. எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், நிறுத்துங்க அம்மா. குட்டி பொண்ணு, எழுந்து நில்லு. உன் பேர் என்ன? என் பேரு மாயா. நான் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து இங்க மரம் வெட்டுறதுக்காக வந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும் மாயா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் உனக்கு இன்னைக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அந்த பரிசை நீ கண்டிப்பா வாங்கிக்கணும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். சந்தோஷமா இரு. தேவதை கொடுத்த தங்க புதையலை எடுத்துக்கிட்டு மாயா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தா. விறகு வெட்டன்னு சொல்லிட்டு போனவ கையில ஒரு பானை நிறைய தங்க காசை பார்த்ததும் பாட்டி செண்பத்துக்கு ஆச்சரியம் தாங்கல. உடனே ஓடி வந்து அவ பக்கத்துல வந்துட்டு, என்ன மாயா இது? இவ்வளோ பானை நிறைய காசு யாருமா கொடுத்தா உனக்கு? அப்படின்னு பாசமா பேச ஆரம்பிச்சாங்க. மாயாவும் காட்டுல தேவதை கொடுத்த கதையெல்லாம் ஒண்ணு விடாம அப்படியே சொன்னா. செண்பகத்துக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. ஆகா, பானை நிறைய தங்கம். இவ்வளவு தங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு எப்படா விடியும்னு இருக்கு. காலையில போய் இந்த காட்டுல நானும் அவளை மாதிரி நிறைய பானையை எடுத்துட்டு வரணும். காலையில விடிஞ்சதும் செண்பகம் பாட்டி கோடாரியை எடுத்துக்கிட்டு முதல் வேலையா காட்டுக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் அதே மாதிரி மின்னல் அடிச்சது. பாட்டியும் மயங்கி விழுந்தாங்க. ஆனா இந்த முறை வந்தது ஒரு பெரிய பிசாசு. என்ன செண்பகம், பானை நிறைய தங்க காசு இருக்குன்னு நினைச்சு வந்தியா? ஆமா, ஆனா மாயா தேவதை கொடுத்ததா சொன்னா. நீங்க பாக்க பயங்கரமா இருக்கீங்களே. ஆமா, அவளுக்கு தங்க காசு கொடுத்த தேவதையும் நான் தான். உன்னை அடிக்க போற பிசாசும் நான் தான். வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, அடி வாங்க நல்லா. இனிமே அந்த சின்ன பசங்களை ஏதாவது பண்ணுன. இப்படி அந்த பிசாசு கிட்ட அடி வாங்கி தப்பிச்சு வந்த பாட்டி வேகமா வீட்டுக்கு வந்தா போதும்னு ஓடி வந்தாங்க. ஆனா வீட்டுல மாயா துணிகள்லாம் காய போட்டுட்டு இருந்தா. மோகன் மாடெல்லாம் பிடிச்சு கட்டிட்டு இருந்தான். அவங்கவுங்க வேலையில மும்முரமா பசங்க இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த பக்கம் பாட்டி வேகமா ஓடி வந்தாங்க. பாட்டி பயந்து ஓடி வர்றத பார்த்த பசங்க ரெண்டு பேரும், என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி பயந்து ஓடி வரீங்க?
ஆமா பாட்டி, என்னாச்சு சொல்லுங்க. மாயா, மோகன், இனிமே உங்க 2 பேரையும் நான் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். உங்களை நான் அடிக்க மாட்டேன். நீங்க படிக்கும்போதும் நான் திட்ட மாட்டேன். இனிமே நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படிக்கலாம். ஏன்னா என்னை காட்டுல ஒரு பேய் வந்து மிரட்டிடுச்சு. எனக்கு நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு தப்புன்னு புரிய வச்சிடுச்சு. இனிமே நான் உங்களை எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன் குழந்தைங்களா அப்படின்னு பாட்டி மனம் திருந்தி பேசுனதை கேட்ட உடனே 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 3 பேருமே ஒண்ணா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பாட்டி தினமும் சமையல் பண்ணி கொடுத்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைங்களும் பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சாங்க.